வா. அத்தியாயம் 38. போர் முரசு. சமர் துவங்கும் ஏற்பாடுகள் மும்முரமாகியிருந்தன. நக்தோங் நதிக்கரை செம்புழுதி பறக்க கிடந்தது. பன்னெடுங்காலமாக இந்த பூமியில் உதிரம் சிந்தப்படவில்லை. முன்பு எப்போதோ வடதிசை நாடோடிகள் தென்புலம் வந்தபோது ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டதுதான். அதன்பின் குடிகள் உருவாகி பெருகி கூட்டமைப்புகள் அமைந்த பிறகு இந்த பியோன்ஹான் பகுதியில் பெரும்பாலும் அமைதியும் செழிப்பும் மட்டுமே பொருந்தி இருந்தது. ஆனால் இன்று அந்த நதிக்கரையின் பரப்பெங்கும் யுத்த பரீட்சைக்கான ஆயுதங்களால் நிரம்பி வழிந்தது. சாரோவின் போர் கூடாரங்களில் இரவு பகலென இடையராத நடமாட்டம் இருந்தது. இளவரசன் யூரியும் ஹோகோங்கும் தல்ஹேவோடு போருக்கு வந்திருந்தனர். தல்ஹே வேறொரு முடிவெடுத்திருந்தான். போஜியுடனான போரின் போது வாளை கையில் ஏந்திய பிறகே தனக்குள் யுத்த வெறி நிரம்பி கிடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருந்தான் அவன். இன்று அது பன்மடங்காகி நிற்கிறது. அது இஜ்னாசியின் உதிரத்தை காவு வாங்க காத்து கொண்டிருந்தது. தெற்கே குயாவும் கொதித்து கொண்டுதான் இருந்தது. யுத்த சாலையில் குறுக்கும் நெடுக்குமாய் பதற்றத்தோடு நடந்து கொண்டிருந்தான் இஜ்னாசி. வீரன் ஒருவன் கொண்டு வந்திருந்த செய்தியின் விளைவு அந்த பதற்றத்தின் காரணம். என்ன சொல்கிறீர்கள்? மொத்த சாரோ படையினரும் நக்தோங் நதிக்கரையை அடைந்து விட்டார்களா? ஆம், நாளை குயாவின் எல்லைக்குள் கால் பதித்து விடுவார்கள். வெட்டி எரிந்து விடுவேன். சாரோ வீரன் ஒருத்தன் உள்ளே கால் பதிக்க கூடாது. மொத்த படையையும் ஒரே இடத்தில் இறக்குவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஜீமின் முகத்தில் ஐயம் தீர்ந்த பாடில்லை. அவனுக்கு அவசரம். எப்படியாவது இந்த குயாவை, அவன் வெறும் பயிற்சி கொள்ளனாக இருந்த இந்த நிலத்தை கையகப்படுத்திவிட வேண்டும் என்ற பேராசையில் முடிவெடுக்கிறான். ஒரு வகையில் அது நமக்கு நல்லதுதானே. நக்தோங் பகுதியை நாம் நன்கறிவோம். மொத்த படையையும் தந்திரமாக சுற்றி வளைத்து கிழித்தாய். பொருளற்று உளரத்தான் தெரியும் என்றால் வாயை மூடிக்கொண்டே இரு. எரிச்சலை கிளப்பாதே. ஆக பொருளோடு நீ பேசு பார்ப்போம். பிளவு பெருத்துவிடும் போல் இருந்தது. ஜீமின் கர்ஜனையில் அப்போதைக்கு அடங்கியது. நீங்கள் சொல்வது சரியல்ல இல்சங். நான் அறிந்த தல்ஹே அத்தனை பேராசைக்காரன் அல்ல. அதைவிட முக்கியம், அவன் கண்டிப்பாக அவசரக்காரனும் அல்ல. உண்மைதான். நாம் நினைப்பது போல அத்தனை எளிதாக சாரோவின் படையை சுற்றி வளைக்கவும் முடியாது. ஏன் முடியாது? சாரோவின் தற்போதைய படைபலம் என்னவென்று தெரியுமா உனக்கு? கேட்காதே, தலை சுற்றி போவாய். அதிலும் தல்ஹேவுடன் இருக்கிறானே ஒரு தொங்கு மீசை கிழவன். அவன் மகா தந்திரக்காரன். நாம் மிகவும் எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய நேரம் இது. அதற்கெல்லாம் ஏது நேரம்? எதிரி வாயிலில் வந்துவிட்டான். கதை பேசி கொண்டிருக்கிறாயே கிழவா. அனைத்து படைகளையும் வடக்கே நதிக்கரை நோக்கி திருப்பி அனுப்ப சொல்லு. ஹிம்சான், நீ என் படைத்தலைவனும் அல்ல. நான் உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வீரனும் அல்ல. ஜீமின்னின் வயோதிக மீசையில் இன்னும் துடிப்பு மிச்சம் இருந்தது. மாமா, இந்த நேரத்தில் என்ன பிடிவாதம்? எல்லோரும் ஒன்றிணைந்து வேலை பார்க்க வேண்டாமா? இல்சங் சமாதானப்படுத்த முயன்றான். ஜீமின் அவனை பொருட்படுத்த கூட இல்லை. இஜ்னாசி, என் குடியின் படை உட்பட கிழக்கு குடிப்படைகள் 6 தயாராக இருக்கின்றன. ஆனால் அவற்றை வடக்கே திருப்புவதில் எனக்கு உடன்பாடில்லை. ஏனென்றால் தல்ஹே தன் படை மொத்தமும் ஓரிடத்தில் குவித்திருக்கிறான் என்ற செய்தியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்கள் பாதுகாப்பு ஒரு வகையில் நமது கூட்டமைப்பின் பாதுகாப்பு. நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படியென்றால் தலைவனின் உத்தரவை மீறுகிறாயா? வெடித்தான் ஹிம்சான். மாமா, சற்று பொறுமையாக இருங்கள். கை அமர்த்தி தடுத்தான் இஜ்னாசி. அரசே, இது என்ன? நீங்களும் இந்த கிழவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? எதிரே கண்ணருகே முன் வாசலில் வந்து நிற்கிறான். நான் கொல்லைப்புறத்தில்தான் காவல் காப்பேன் என்று பிடிவாதம் பிடிப்பது முட்டாள்தனமல்லவா? நீங்களும் இப்போது அந்த சுரோவை போலத்தானே நடந்து கொள்கிறீர்கள். சரியான இடம் பார்த்து தாக்கினான் ஹிம்சான். கொதித்து எழுந்தான் இஜ்னாசி. வசைமொழி பொழிந்த பின் கர்ஜித்தான். அனைத்து படைகளையும் குயா நோக்கி திருப்புங்கள். வேறு ஏதும் பேச்சில்லை. நாளை மறுநாள் சமரில் கிழக்கு படைகள் இங்கே இருந்தாக வேண்டும். கூட்டமைப்பு விதிகளை மீறாமல் உங்கள் படைகளை கொண்டு வந்தே தீர வேண்டும். இது கூட்டமைப்பு தலைவனான எனது நேரடி ஆணை. நாளை நான் சமரில். ஜீமின், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை பின்பற்றுங்கள். நாளை சமரை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இப்போது நீங்கள் கிளம்பலாம். பேசாமல் வேடிக்கை பார்த்திருந்த ஜீமின் மெல்ல எழுந்தார். தலைவனுக்கான பண்புகளை மெல்ல இழந்து கொண்டிருக்கிறீர்கள் இஜ்னாசி என்று அடிக்குரலில் சொன்னபடி வெளியேறினார். மறுநாள் வந்தது. போரும் துவங்கியது. சாரோவின் படையும் குயாவின் படையும் ஒரு சமவெளியில் பொருதி மோதின. எண்ணற்ற மனித தலைகள்,
கூர் வேல்களோடும் வில் அம்புகளோடும் கூச்சலிட்டபடி மோதின. வாட்கள் சதைகளில் விளையாடி தெரித்த குருதி திசையெங்கும் செவ்வரி ஓடி காட்டின. குதிரைகள் குளம்படியில் மிதித்து கொன்று தீர்த்த வீரர்களின் உடல்கள் மலை போல குவிந்தன. அம்பு மாறி பொழிந்த வண்ணம் இருந்தது. தல்ஹேவின் குத்தூசி கண்கள் இஜினாசியை குறிவைத்திருந்தது. இருமுறை நேருக்கு நேர் மோதினர். இஜினாசியை நெருங்கிய தல்ஹேவின் வாழ்முனை போர்வாள் போல் அல்லாமல் கொலை வாளாக மாறியிருந்தது. கண்கள் அதீதமாக ஜொலிக்க நெஞ்சை ஊடுருவி நெடுந்தூரம் பாய்ச்சும் வேகத்தோடு வாளை முன்னே பாய்ச்சினான் தல்ஹே. அந்த வெறி கண்டு இஜினாசி தடுமாறினான். ஹியோங், அவன் அறிந்த தல்ஹே ஹியோங்கா அது? ஒவ்வொரு முறை அவனை சந்திக்க செல்லும் போதும் அவனுக்கு பிடித்த பழங்களும் தேயிலைகளும் கொண்டு சென்றானே, அவற்றை புன்னகையோடு கொண்டு வந்த தனக்கே பரிமாறுவானே, அந்த தல்ஹேவா இவன்? இல்லை என்றன வெறிகொண்ட கண்கள். அவனது நெஞ்சு நோக்கி வேகமாக வேகமாக மீண்டு வந்தது நீள்வாள். சில முறை பாய்ந்து மீண்டது. இஜினாசி பின்னேறினான். மாலை போர் முரசும் கூம்பொலியும் ஒலித்தடங்கின. படைகள் கூடாரங்களுக்கு திரும்பின. சேலா மலர்கள் மட்டுமே உதிர்ந்து பறந்த நிலத்தில் தலைகளும் மனித உறுப்புகளும் உருண்டு கிடந்தன. நிலமே குருதி குடித்து கிடந்தது. ஒரு பகலில் இருபுறமும் பெருமளவில் சேதமாகியிருந்தது. ஆனால் ஓடிய குருதியில்தான் கூடியது பலம் என்று சொல்வது போல சாரோவின் கூடாரத்திலிருந்து வெற்றி கூக்குரல்கள் இரவின் மௌனத்தை கிழித்து கொண்டிருந்தன. இப்புறம் இஜினாசி இடிந்து போயிருந்தான். இடையிலும் தோளிலும் பட்ட காயத்துக்கு மருந்து இழைத்து கட்டு போடப்பட்டிருந்தது. ஹிம்சானிடமும் பேச்சில்லை. அப்போதுதான் வந்து சேர்ந்திருந்த ஜீமின் இஜினாசியின் தோளில் தட்டி ஆறுதல் சொன்னார். எல்லாம் முடிந்துவிடவில்லை, நம்பிக்கை இழக்காதீர்கள் இஜினாசி. படைகளில் பாதிக்கு மேல் காவு கொடுத்து விட்டோம் ஜீமின். கிழக்கு படைகள் இருக்கின்றன. ஆமாம் ஆமாம், பத்திரமாக மலைக்காடுகளில் ஒளிந்து கொண்டிருந்த படைகள் தானே. இன்று மட்டும் அவை இங்கே இருந்திருந்தால். ஹிம்சானின் பேச்சை உதாசீனப்படுத்தியபடி தொடர்ந்தார் ஜீமின். சாரோவின் படையில் கணிசமான பாதிப்பு என்று செய்தி. ஆனாலும் பாருங்கள் வெற்றி கூச்சலை. அவனது தன்னம்பிக்கையை சொல்லும் கூச்சல் அது. நம்மிடமும் அது இருக்க வேண்டும். பாதகமில்லை. நாளைக்கு என்ன வியூகம் வைத்திருக்கிறீர்கள்? என்ன வியூகம்? இருக்கிற சொற்ப படையை வைத்துக்கொண்டு என்ன வியூகம், என்ன தந்திரம்? நமது புறம் பலம் தாழும் போது வியூகம் மாற்ற வேண்டும் இஜினாசி. எதுவும் வேண்டாம் ஜீமின், எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்று இரவு அல்லது நாளை விடியலுக்குள் சீன ஆயுதங்கள் புதிய வரத்து களவழியாக வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் நாளை அந்த சாரோ படையை சீன வெடிப்பொறி ஆயுதங்கள் கொண்டு தகர்த்து விடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. 4 கலன்கள் நிறைய சீன ஆயுதங்கள் வருகின்றனவே, நங் துறையிலிருந்து நமக்காகவே. ஹிம்சானின் ஏற்பாடு அது. அவர் உங்களைப் போல காடுகளில் மறைவதை வியூகம் என சொல்லி விலகி கொள்ளவில்லை, நினைவிருக்கட்டும். நாளை உங்கள் குழுப்படை ஹிம்சானின் தலைமையில் களமிறங்கும். முகம் பார்க்காமல் ஆணையிட்ட இஜினாசியை ஒரு கசந்த புன்னகையோடு பார்த்திருந்து விட்டு, ஆகட்டும் தலைவரே என்றபடி கூடாரத்தை விட்டு வெளியேறினார் ஜீமின். 2வது நாள் காலை ஜீமின் உள்ளிட்டோரின் மற்ற கிழக்கு குடிகளின் படைகள் கணிசமான அளவுக்கு வந்து இறங்கியிருந்தன. இஜினாசியின் படையோடு இணைந்து சீன ஆயுதங்களை ஏந்தி போருக்கு செல்ல அவை புத்துணர்ச்சியோடு காத்திருந்தன. அப்போதுதான் வந்து சேர்ந்தது முதல் இடி. தலைவரே, மோசம் போனோம் என்றான் ஒருவன். என்னடா? சீன ஆயுதங்களை கொண்டு வந்த கலன்கள் 2 தான் வந்திருக்கின்றன. 2ஐ காணவில்லை. இந்த ஆயுதங்கள் நமக்கு எப்படி போதும்? இது எப்படி நேர்ந்தது? தெரியவில்லையே. இப்போது என்ன செய்ய போகிறோம்? ஐயோ இஜினாசி! அலறியபடி உள்ளே ஓடி வந்தார் இல்சங். பதறியபடி மற்ற குடி தலைவர்களும் உடன் வந்தனர். என்ன என்ன இது? ஏன் இந்த அலறல்? குடி முழுகி போனது. கடைசியில் அந்த கிழவன் சொன்னதுதான் சரியாகி போனது. தந்திரக்கார தல்கே மொத்த படையையும் இங்கே கொண்டு வந்ததாக தகவல் கசியவிட்டு நம்மை திசை திருப்பிவிட்டு அங்கே கிழக்கு மலைக்குடிகள் நோக்கி படைப்பிரிவுகளை அனுப்பிவிட்டான். எல்லாம் போனது. இனி என்ன செய்வது? இடிந்து போய் அமர்ந்தான் இஜினாசி. இது எப்படி நேரலாம்? அவனுக்கு இது எப்படி நேரலாம்? எல்லாம் சரியாகத்தானே திட்டம் போட்டான். இஜினாசி, என்ன செய்வது சொல்லுங்கள். தலைவரே, போர் முரசொலிக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றன. உங்கள் முடிவு என்ன சொல்லுங்கள். எப்படி போனாலும் நமக்கு சிக்கல் தானே. இருபுறமும் சாரோவின் படை. நம்மிடமோ படைபலமும் இல்லை, ஆயுதமும் குறைவு. எப்படி சமாளிப்பது? அதிகபட்ச உயிர் சேதத்தை தடுக்க வேண்டும் என்றால் சமாதானமே ஒரே வழி. உடல் இறுகி நடுநடுங்க கண்கள் மூடிக்கொண்டான் இஜினாசி.
மனதிற்குள் தாழ முடியாத வலி. சமாதானமும் தோல்வியும் ஒன்றுதான். சாரோவோடு இணைய சொல்கிறாயா? படையில் இருக்கும் சொற்ப வீரர்களையும் மக்களையும் இழக்க சொல்கிறீர்களா? இதற்கு என்னதான் வழி? சமாதானம் ஒன்றுதானா? சும்மா நிற்கிறாயே இஜினாசி. சுரோ இருந்திருந்தால் இப்படி நின்றிருப்பானா? சுரீரென்று வலித்தது இஜினாசிக்கு. சொன்ன மொழியை விடவும் உண்மை சுட்டதாலே அதிகம் வலித்தது. ஐயோ, எல்லாம் போனதே. எதுவும் போகவில்லை. என்ன ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதென்ன போர் பாசறையா என்ன? ஜீமின்னை கண்டதும் பிளவுபட்ட குடித்தலைவர்கள் ஒன்றிணைந்து அவர் புறம் ஓடினர். இஜினாசியோ தனித்து அமர்ந்திருந்தான். செய்தி கேட்டீர்களா? கிழக்கு பக்கமிருந்து சாரோவின் படை வருகிறது. வரட்டும் என்றார் ஜீமின். நாம் பெரிதும் நம்பியிருந்த ஆயுதங்களும் நம்மிடம் தேவையான அளவுக்கு இல்லை. மெல்ல சிரித்த ஜீமின் பிறகு உரக்க சிரித்தார். சிரிப்பொலி கூடார வெளியெங்கும் பரவி சென்றது. கிழவனுக்கு பயத்தில் கிறுக்கு பிடித்து விட்டதோ என்றுதான் பலருக்கும் தோன்றியது. ஆனால் இஜினாசி அவரின் முகத்தை கவனமாக படித்தான். அதில் அசாத்தியமானதொரு ஒளி கூடியிருந்தது. அதை அவன் பார்த்திருக்கிறான். ஒருவனை கண்டால் மட்டுமே அத்தகைய ஒளி பூக்கும் ஜீமினின் முகத்தில். அப்படி என்றால் ஆயுதமா? ஆயுதமா கேட்கிறீர்கள்? இந்த பெரு நிலத்தின் பேராயுதம் நம்மிடம் இருக்கிறது மக்களே. இனி நமக்கு பயமே வேண்டாம் என்றார் ஜீமின். அந்த குரலில் இருந்த உறுதி வீரர்கள் முகத்தில் மெல்ல நம்பிக்கையை கூட்டியது. கிழவன் இப்படி சொன்னால் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்றுதானே பொருள். பேராயுதமா? என்ன அது? வானம் வணங்கியை வழங்கிய பேராயுதம் இல்சங். தெய்வங்கள் நமக்கு தந்த வரம். இந்த பெரு நிலத்தை பொன்னிலமாக்க பூத்த வரம். கண்கள் சிவக்க கைகளை விரித்து காட்டி அவர் உரக்க கர்ஜித்த பாவனையில் நின்ற அனைவருக்கும் மயிர் கூச்செறிய ஆவலும் தேடலுமாய் அவர் முகத்தை பார்க்க அவரோ தொலைவில் நோக்கி கை நீட்டினார். கருமேகம் படைபோல சூழ்ந்து விரட்ட, பேரிடி முழங்க, சுழன்ற புழுதி சூறாவளியின் மையமாக ஒரு உருவம் புறவியில் பறந்து வந்து கொண்டிருந்தது படை கொட்டளத்தை நோக்கி. நம்பிக்கை தொலைத்த முகங்களோடு வெளியெங்கும் கூடாரங்களில் முகப்புகளில் நின்று கொண்டிருந்த வீரர் கூட்டம் அவ்வுருவத்தை கண்டவுடன் உற்சாகத்தில் பெரும் கூச்சலிட்டனர். கிம் சுரோ, கிம் சுரோ. முதல் முறையாக வெற்றியே கிடைத்துவிட்டது போன்ற வேகத்தில் கூச்சலிட்டது குயாவின் படை. அந்த கூச்சல் தொலைவில் சாரோவின் படை கூடாரத்தில் உலவிக் கொண்டிருந்த தல்கைவின் காதுகளையும் சென்றடைந்தது. கிம் சுரோ, கிம் சுரோ என்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 39. இணையில்லா தலைவன் கிம் சுரோ. கிம் சுரோ, கிம் சுரோ. விண் அதிர ஒலித்தது அவன் பெயர். அவன் கடந்து செல்லும் பாதையை நிரப்பியபடி இஜ்னாசியின் கூடாரம் நோக்கி நகர்ந்து வந்தது ஆங்காங்கு தேங்கி நின்ற படை. காயமேற்றவர்கள் கூட சிரமப்பட்டு வரத் தொடங்கினர். சுரோ உயிரோடு இருக்கிறான் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் உற்சாக கூச்சலிட்டனர். அவன் இறந்திருக்க மாட்டான் என்று நம்பியவர்கள் எல்லாம் சொன்னேனே பார் என்று சொல்லி குதித்து கூத்தாடினர். சுரோ இறந்திருக்க கூடாது என வேண்டியவர்கள் எல்லாம் வானை பார்த்து நன்றி சொல்லி கொண்டிருந்தனர். புறவியிலிருந்து குதித்து இறங்கியவன் கை உயர்த்தவும் மந்திரம் போல உச்சரிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்களின் குரல் அடங்கியது. மைதான புழுதியும் அடங்கி விலகியது. இஜ்னாசியின் அருகே வந்தான் சுரோ. நலமா தம்பி என்றான். இஜ்னாசிக்கு அந்த மாற்றம் விளங்கியது. அவன் எவ்வளவு கேவலமாக பேசினாலும், தந்தையிடம் எத்தனை முறை மாட்டிவிட்டு திட்டும் தண்டனையும் வாங்க வைத்திருந்தாலும், சுரோ இஜ்னாசிக்கென தனித்து வைத்திருந்த புன்னகையில் எந்த மாற்றமும் இதுவரை இருந்ததே இல்லை. சிறு வயதில் வந்திருந்த போதிருந்த அதே தோழமை தவழும் புன்னகை அது. இன்றோ அவன் முகத்தில் அது இல்லை. அந்த புன்னகையை எச்சரிக்கை எனும் முகமூடி கொண்டு மறைத்திருந்தான் சுரோ. இஜ்னாசிக்கு வலித்தது. அவனையும் அறியாமல் அந்த புன்னகையை தேடியது இஜ்னாசியின் மனம். அதையும் தாண்டி அவன் உயிரோடு நல்ல தேக பலத்தோடு வந்து நின்றதில் அவன் மனதை முழுமையான மகிழ்ச்சி நிரப்புவது கண்டு தன் மீதே வியப்பும் சினமும் ஏற்பட்டது. இல்லை, இதற்கு வேறு காரணம் இருக்க வேண்டும். ஒருவேளை என்ன இருந்தாலும் தன் தந்தையின் மகன்தானே என்ற பரிவு காரணமாக இருக்கலாம். அன்றி யாரோ என்றாலும் அநியாயமாக இறந்து போகாமல் தப்பிவிட்டானே என்ற பொதுவான அக்கறையாகவும் இருக்கும். ஆம், அப்படித்தான் இருக்கும். மற்றபடி இவன் மீதெல்லாம் பாசமா இருக்கும். என் ஜென்ம விரோதி இவன். நீயா? நீ எப்படி உயிரோடு வந்தாய்? உன்னைத்தான் கொன்று விட்டார்களே. ஹிம்சான் குதித்து கொண்டு வந்தார். அதேபடி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்கள் ஹிம்சான்? சொல்லி அனுப்பியதே நீங்கள்தானோ? என்ன அநியாயம்!
எல்லோருக்கும் அந்த செய்தியை சொன்னேன். அது எப்படி என்னை குற்றம் சொல்லலாம்? யாரையும் குற்றம் சொல்ல நான் இங்கே வரவில்லை. பின் எதற்காக வந்தாய்? ஹிம்சானின் கேள்வி அர்த்தமற்றது என்பது போல மெல்ல சிரித்தான் சுரோ. இது பொருளற்ற கேள்வி ஹிம்சான். முன்னே வந்த ஜீமின் சொல்லிக்கொண்டே படையினர் நோக்கி திரும்பினார். வீரர்களே, இதோ உங்கள் தலைவன் திரும்பி வந்துவிட்டான். உங்களுக்கு மகிழ்ச்சிதானே? அவரது கேள்விக்கான பதில் விண்ணை பிளந்தது. இஜினாசிக்கு வலி தலையை பிளந்தது. மற்ற தலைவர்கள் ஜீமினோடு சேர்ந்து இஜினாசியின் அருகே கூடினர். இஜினாசி, இதோ குயாவின் தலைமைக்குரிய மூத்த வாரிசு வந்துவிட்டான். இனி அவனே குயாவின் தலைவன். அவனே இந்த படையின் தலைவன் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். யாரை கேட்டு முடிவு செய்தீர்கள்? சினம் மிக கத்தினார் ஹிம்சான். யாரை கேட்க வேண்டும்? இதோ நேற்றைய போரின் இழப்புகளை பார்த்துவிட்டு பேசுங்கள். அது கூட பரவாயில்லை. இன்று நாம் இருக்கும் நிலையை பாருங்கள். கிழக்கே ஆபத்தான நிலையில் நமது குடிகள். இங்கேயும் வெற்றிக்கு எந்த வழியும் காணோம். இத்தனைக்கும் காரணம் இந்த தலைவரின் தவறான முடிவுகள் தானே? ஐயா, வேண்டாம். சொல் அம்புகளை பார்த்து பயன்படுத்துங்கள். அது எந்த நேரமும் உங்களை நோக்கி திரும்பக்கூடும். சுரோவின் பேச்சில் தொனித்த எச்சரிக்கை கண்டு அதிர்ந்தார் அவனுக்கு ஆதரவாக பேசியவர். இஜினாசியை சொன்னால் இன்னுமா இவனுக்கு கோபம் வருகிறது என்று நினைத்து கொண்டார். இதற்கெல்லாம் இப்போது நேரம் இல்லை என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சுரோ, இப்போது என்ன நிலை என்றால்? தெரியும் ஐயா. கிழக்கே சாரோவின் படைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. கூட்டுப்படைகள் பாதி இங்கே வந்துவிட்டதால் கிழக்கு மலைக்குடிகள் ஆதரவற்று நிற்கின்றன. அதுதானே? அது மட்டுமல்ல, நமக்கு வந்து சேர வேண்டிய ஆயுத கலங்களை அந்த கடற்கொள்ளையர் கும்பல் கடத்தி கொண்டு போய்விட்டதாம். நல்லது, இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். காலம் அதிகம் இல்லையே. பேச்செல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. முதலில் எங்கள் தலைவர் இஜினாசியால் தீர்க்க முடியாது என நீங்கள் நினைக்கும் இந்த சிக்கலை உங்கள் அருமை சுரோ மட்டும் எப்படி தீர்த்து வைப்பார் என்று நினைக்கிறீர்கள்? ஜீமினுடனான கூட்டத்தை பார்த்து கேட்டார் ஹிம்சான். பதிலுக்கு ஜீமின் சுரோவை பார்த்தார். சுரோ முன்னே வந்தான். பதிலை ஹிம்சானிடம் சொல்லவில்லை, இஜினாசியிடமும் சொல்லவில்லை. அது தேவையில்லை என்பது போல அவன் வீரர்கள் புறம் திரும்பினான். எனதருமை நண்பர்களே, கணீர் என்ற குரலில் அவன் பேசத் தொடங்கவும் மொத்த கூட்டமும் ஆவலோடு கேட்கத் தொடங்கியது. உங்கள் வலியை நான் உணர்கிறேன். உங்கள் அச்சத்தை, உங்கள் நிச்சயமின்மையை, உங்கள் கோபத்தை அத்தனையும் நான் உணர்கிறேன். உங்களுக்குள் கொதிப்பது போலவே எனக்குள்ளும் கொதித்து கொண்டிருக்கிறது குருதி. எதிரி நம்முடைய இழப்புகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இனி ஒருவர் இந்த குயாவின் மீது போர் தொடுக்க அஞ்ச வேண்டும். என்னிடம் திட்டம் இருக்கிறது. சாரோவின் இன்றைய படைபலமும் அவர்கள் தற்போது இருக்குமிடம் கொண்டு அவர்களது இன்றைய போர் யுக்தியும் நான் அறிவேன். வெற்றி நமது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை போலவே தாய் மண்ணை காக்க போராடும் என் அன்பு நண்பர்களே, இறப்பையும் வென்று இதோ உங்கள் தோளோடு தோள் நின்று சமராட வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? என்னோடு வருகிறீர்களா? வருகிறோம், வருகிறோம். இன்றைய போரின் முடிவில் குயாவின் கொடியை விண்ணுயர செய்ய வேண்டும். செய்வோமா? செய்வோம், செய்வோம். கிம் சுரோ, கிம் சுரோ. மீண்டும் உற்சாக கூச்சல். படை என்றுமில்லா வேகத்தோடும் ஆவேசத்தோடும் களமிறங்க தயாரானது. வேகமாக ஆலோசனை குடில் நோக்கி நடந்தவனை கேட்காமலேயே தொடர்ந்தது உப தலைவர்கள் குழு. பின்னோடு ஒற்றறிய ஓடியது ஹிம்சானின் குழு. யாருமற்ற மைதானத்தில் தனித்து நின்றான் இஜினாசி. போர் தொடங்கியது. மந்திரத்தால் கட்டுண்டது போல புதிய வேகத்தோடும் ஒருமித்த யுக்தியோடும் போரிட்ட குயாவின் படை கண்டு மிரண்டது சாரோவின் படை. குயா பகுதியை யூரியை கவனிக்க சொல்லிவிட்டு வடகிழக்கு எல்லை நோக்கி பாய்ந்திருந்தான் தல்கே. அவனுக்கு தெரியும், ஜீமினின் தந்திரங்களை அவனால் மட்டுமே வெல்ல முடியும், யூரியால் வெல்ல முடியாது என்றும் அவனுக்கு தெரியும். அது மட்டுமன்றி இந்த வெற்றி யூரியுடையதாக இருக்க வேண்டும் என்பதும் அவனது விருப்பம். அதனால் முக்கிய திசையை ஏறத்தாழ வெற்றி அவர்கள் பக்கமே என்று ஆன நிலையில் யூரியின் கையில் ஒப்படைத்துவிட்டு அதிகாலையிலேயே கிளம்பியவன் கிழக்கே காத்திருந்த சாரோவின் இன்னொரு படைப்பிரிவினரோடு இணைந்து கொண்டு பியோன்கான் கூட்டமைப்பின் கிழக்கு எல்லை நோக்கி வெகு வேகமாக பாய்ந்தான். ஜீமின் எப்படி திட்டமிடுவார் என்று சிந்தித்தான் தல்கே. மலைக்காடுகள் சிறு படை கொண்ட அவர்களுக்கு சாதகமல்ல, பெரும் படையோடு வரும் தனக்கே சாதகம். நிலக்களம் அறியா புதியவர்களை வேண்டுமானால் அங்கே அவர்கள் தோற்கடிக்கலாம். ஆனால் நிலக்களம் அனைத்தும் அறிந்த தல்கேவை அப்படி செய்ய முடியாது. அதனால் ஜீமின் காடு தொடங்கும் முன்பே சமதளத்தில் அவனை சந்திப்பார் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. மன்னா, ஆதரவற்ற மலை எல்லையை பாருங்கள்.
பாவம், படை மொத்தமும் குயா நோக்கி திருப்பிவிட்டதாக வந்த செய்திகள் உண்மைதான் போலும். இஜினாசி கேட்டிருப்பான். ஆனால் ஜீமின் முழுமையாக அதை செய்திருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஒரு பகுதி படையை இங்கேதான் வைத்திருப்பார் என்றான் தல்கே. எங்கே மன்னா? இனி குடிகளின் எல்லை வரை நம்மை எப்படி யார் எதிர்க்க முடியும்? வில்லிற் சிறந்த வீரர்களும் காடு மலைகளை கடக்கும் புரவிப்படையும் நம்மிடம் உண்டு. அவர்களது புரவிப்படை வலிமை நமக்கு தெரிந்ததுதானே. அதுவும் அங்கே இருக்கிறது. தல்கே இன்னும் சிந்தனையில் இருந்தான். படை எச்சரிக்கையோடு முன்னேறியது. அடர்ந்த வனங்களின் மத்தியில் சற்றே எச்சரிக்கையை கைவிட்டு பேசியபடி நடந்தது அந்த படை. ஏறத்தாழ 300 பேர் கொண்ட அந்த படைப்பிரிவு போதும் என்று எண்ணி வந்தது தவறோ என்று திடீரென தோன்றத் தொடங்கி இருந்தது தல்கேவுக்கு. என்ன மன்னா, சிந்தனை பலமாக இருக்கிறதே. ஏதோ விபரீதமாக எனக்கு படுகிறது. இன்னும் ஓரிரு நாழிகைகளில் குடிகளின் எல்லை வந்துவிடும். இப்போது வரை எந்த எதிர்ப்பும் இல்லை. எதிர்க்க படை வேண்டுமே மன்னா. வீரர்கள் இல்லா குடிகள். வீட்டில் இருக்கும் வயதான ஆண்கள்தான் கோடாரிகளோடு வந்து வாசலில் நிற்பார்கள். பாவம். வெடிச்சிரிப்பு கிளம்பியது அங்கே. ஏனோ தல்கேவுக்கு அதை நம்ப முடியவில்லை. ஜீமின்னை அத்தனை இலகுவாக எடை போட முடியாது என்றே அவன் நம்பினான். நம்புங்கள் மன்னா, அந்த கிழட்டு ஜீமின் கூட அங்கேதான் இருக்கிறான். நீங்கள் இங்கே வந்திருக்கவே தேவையில்லை. நாங்களே பார்த்து கொண்டிருப்போம். ஜீமின்னை நீங்கள் அதிகமாக எடை போட்டு விட்டீர்கள். அவனை ஹக்! திடீரென கழுத்தில் பாய்ந்த அம்பு பிடரி தாண்டி நீண்டிருக்க விழி பிதுங்கிய நிலையில் பாதி பேச்சில் புறவியிலிருந்து விழுந்தான் அவன். தல்கேவின் முக்கிய உப தலைவர்களில் ஒருவன். துணிவு மட்டுமல்ல, மிக தெளிவான திட்டம் மிகுந்த செயல். அவன் வியப்பதற்குள் அம்பு மழை பொழிய தொடங்கியது. அப்போதுதான் விளங்கியது தல்கேவுக்கு. பின்னடைய முடியாத அளவுக்கு காட்டுக்குள் முழுமையாக மாட்டிக்கொண்டிருந்தது அவனது படை. அம்பு மாறியோ எதிர்க்க முடியா திசையில் மேலே மரங்களின் மேலிருந்து வந்து கொண்டே இருந்தது. தல்கேவை சுற்றி மூடிய தற்காப்பு படை பல காயங்களை ஏந்தியது. கணிசமான அளவு சேதம் ஏற்படுத்திய பிறகே நிலத்தில் நேரே வந்து மோதியது எதிரி படை. அதற்குள் அவர்கள் கிழக்கு குடி ஒன்றின் எல்லைக்குள் வந்திருந்தனர். இல்லை, தள்ளப்பட்டிருந்தனர். இருபுறமும் எதிரி வீரர்கள். மலை காடுகளில் சற்று நிதானித்து நடந்த போர் சமதளத்துக்கு வந்த உடனே உக்கிரம் நிரம்பியதாயிற்று. சாதகமற்ற நிலையிலிருந்த எதிரிக்கும் சற்றே வாய்ப்பு கொடுக்கும் அறம். தல்கே மனதில் புதிய மரியாதை பிறந்தது. சிந்திக்க இடம் இல்லாமல் வாட்கள் எதிர்பட்டு கொண்டே இருந்தன. வெறி கொண்ட போரை நடத்தினர் அந்த நிலத்தினர். அவர்கள் நிலத்தின் பலத்தை சரியாக பயன்படுத்தினர். காயப்பட்டவர்கள் உடனடியாக கவனிக்க இழுத்து செல்லப்படுவதை பார்த்தான். அப்போதுதான் அவன் அந்த ஆச்சரியத்தை உணர்ந்தான். ஊர்புறமிருந்து வந்த படைகளில் கணிசமான பேர் பெண்கள். காயம்பட்டவர்களை இடையில் புகுந்து இழுத்து செல்லும் துணிகரமான செயலை வெகு வேகமாக செய்து கொண்டிருந்தனர் பெண்கள். முதலில் முட்டாள்தனமாக தோன்றிய இந்த செய்கை விரைவில் வியப்பை ஏற்படுத்தியது. உண்மையில் அவன் பெரிதாக எந்த சேதத்தையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை. ஆனால் அவனுடைய வீரர்களோ எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே வந்தார்கள். எதிரி படையில் குறைய குறைய ஆட்கள் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தனர். பெண்கள், ஆம், பெண்கள் போருக்கு வந்திருந்தனர். பயிற்சியற்ற மோதல், ஆனால் வீரம் மிளிர்ந்த பாய்ச்சல். இப்படி ஒரு தாக்குதலை, இப்படி ஒரு வீரத்தை அவன் இங்கே எதிர்பார்த்திருக்கவே இல்லை. யார் இதற்கு காரணம் என்று அவன் தேடினான். அந்த தேடலுக்கு பதில் சொல்வது போல எதிரே வந்து நின்றது ஒரு உருவம். அவ்வப்போது அந்த உருவம் மின்னலை போல கடந்து செல்வதை பார்த்திருந்தான். அசாத்திய வாட்திறன் கொண்ட அவ்வுருவம் யார் என்ற கேள்வி நெடுநேரமாக ஓடிக்கொண்டிருந்தது தல்கேவின் மனதில். வாளோடு வந்து நின்ற உருவத்தோடு வாட்போரில் ஈடுபட்டான். என்ன ஒரு வேகம்! இடமும் வலமும் அவனுக்கு இடம் கொடுக்காத வேகத்தில் திரும்பியது எதிரியின் வாள். அவனது அத்தனை தாக்குதலையும் அனாயாசமாக எதிர்கொண்டது. நளினம் மிகுந்த வேகத்தோடு சண்டையிட்ட அவ்வுருவம் அவன் எதிர்பாராத வேளையில் அவனது கையில் இருந்த வாளை நழுவ செய்தது. தோளிலே பாய்ந்து மீண்டது அந்த வாள். ஓய்ந்து கொண்டிருந்த அவனது படையினரின் முன்னிலையில் காயப்பட்டு நிராயுதபாணியாக நின்றான் தல்கே. அவனது படையினர் ஸ்தம்பித்தனர். ஏறத்தாழ தோல்வி வரும் நிலை. எதிரி உருவம் நின்றது. பின் பாதி முகத்தை மூடிய சீலையை விலக்கியது. பொன்கயாவின் கிழக்கு எல்லை உங்களை அன்போடு வரவேற்கிறது. அவனது குருதி தோய்ந்த எதிரியின் வாழ்முனை அவன் முகத்தின் முன்னே நீண்டது. அதிர்ந்து பேச்சற்று நின்றான் தல்கே. அவனது அதிர்ச்சி கண்டு இன்னும் உரக்க சிரித்தபடி அவன் எதிரே நின்றாள் செம்பா. மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.